ஏமா உங்க மாமனார் பத்தி பேசுறதெல்லாம் சரி, எங்கம்மா அவரு? பிரச்சாரத்துக்கு ஆளையே காணோம். அவரு அவர் எங்க ஐயா நல்லா தானே இருக்காரு, பிரச்சாரத்துல நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு எங்க போனாரு? வெளியில என்னென்னமோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதானா? அது போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. என்ன மேடம், உங்க மாமனார் காணாம போயிட்டாரு, என்னமோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு என்னென்னமோ பேசுறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண விடுங்க. அது எப்படி மேடம்? தொகுதியோட முன்னாள் அமைச்சர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு, திடீர்னு காணாம போயிட்டா எப்படி கேட்காம இருக்க முடியும்? மாமாவை காணோமா? தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? ஏங்க அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லைங்க. சும்மா இவங்க சீன் போட்டுட்டு இருக்காங்க. இருங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இங்க பாருங்க, அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு வீட்ல இருந்தவரை காணோம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இல்ல. நாங்க ஜெயிச்சிருவோங்கிற பயத்துல அவரோட புள்ளையே அவரை கடத்தி வச்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவரோட பொண்டாட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் அரசியல் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. தடையா இருக்கிறது எங்க மாமா தானே. அவரு பிரச்சாரத்துக்கு வந்தா அவர் முகத்தை பார்த்து மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அது நடக்க கூடாதுன்னு பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம ஒரு அரசியல் வெற்றிக்காக அவரை கடத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு என் குழந்தை சீப்பா இறங்குவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ அண்ணே, போதும். ஓவரா சீன் போடாதீங்க. இல்லை நானும் பார்த்துருக்கேன், மரியாதை கொடுத்தா சும்மா ஓவரா போயிட்டுருக்கீங்க. நான் ஏங்க கடத்தணும்? போய் பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்கள் தான் அரசியலுக்கு புதுசு, நான் புதுசு கிடையாது. உங்களை மாதிரி 1000 பேரை பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். அவதூறு பரப்புறதுக்கு ஒரு அளவு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு மட்டமான புத்திங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப மாமா எங்க போனார் வெற்றி? என் கூட நின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவரு திடீர்னு காணாம போனாருன்னா அதுக்கு யார் காரணம்? அவர் காணாம போனா பலன் உங்களுக்கு மட்டும் தானே இருக்கு.